மக்களை கனடால இருக்கிற கால்கரியில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நார்த் ஈஸ்ட் கால்கரியில மணிகண்டன் காசிநாதன், மேரி ரோஷ், சந்திரமோகன் மார்ஜாக் அப்படின்னு 3 தமிழ் குல விளக்குகள் பாத்தீங்கன்னா மரீனா தோசா அண்ட் தந்தூரி கிரில் அப்படின்னு ஒரு கடை வச்சிருந்திருக்காங்க. இந்த கடையில இந்தியால இருந்து ஒரு 3 தமிழர்கள் டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பார்த்திபன், வெங்கடேசன், விஜயசங்கர் அப்படின்னு 3 பேர் பாத்தீங்கன்னா 2017, 2019, 2020 இந்த கடையில லயன் குக்கா ஜாயின் பண்ணியிருக்காங்க. சோ இவங்க ஜாயின் பண்ண ஒரு வாரத்திலேயே இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த 3 குல விளக்குகள் இருக்கு பாத்தீங்களா, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை நாங்க இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோகிராம்ல உள்ள கூப்பிட்டதுக்கு எங்களுக்கு நிறைய காசு செலவாயிருக்கு, அதாவது தலைக்கு 24,000 ரூபாய் நீங்க எங்களுக்கு கட்டணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஊர்ல இருந்து இங்க வேலை பார்க்க வந்தவன் திடீர்னு இந்த காசை கேட்டா எப்படி கட்டுவான்? கட்ட முடியாது இல்லையா? ஆனா அதுக்கு அவனுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்டலன்னா உங்களை நாங்க டிபோர்ட் பண்ணிடுவோம் திரும்ப அப்படின்ற மாதிரி பயமுறுத்திருக்காங்க 3 பேத்தையும். இவங்களுக்கு ஆக்சுவலா வேற வழி தெரியல. சோ அதனால இந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட நீங்க வேலை பார்க்கறீங்களா, அதுக்கு நாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம்ல, அந்த காசு அப்படியே எங்களுக்கு கேஷா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதற்கு ஏற்றா போல இந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா வேலை பார்த்து அந்த காசையும் இவனுங்களுக்கு கட்டி இருந்திருக்காங்க. இதுல அந்த பார்த்திபன்ற பையன் $24,000 கட்டியிருக்கான், வெங்கடேசன் $12,000 கட்டியிருக்கான், விஜயசங்கர் $8,000 கட்டியிருக்கான். மேலும் இந்த 3 பேர் வேலை பார்க்க வந்தானுங்களே, இவனுங்க அந்த மணிகண்டன் அப்படின்றவன் அவன் வீட்டுக்கு கீழே உள்ள ஒரு பேஸ்மெண்ட்ல உள்ள ஒரு ரூம்லயே குடி வச்சிருந்திருக்கான். குட்டியா இருக்கிற அந்த ஒரு ரூம்ல 3 பேரை தங்க வச்சு தலைக்கு 400 ரூபாய் அதையும் நான் இந்த சேலரியில கழிச்சு பென்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன். சோ 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த செக் வரும் தெரியுமா, அந்த செக் வந்த பிறகு அந்த எம்ப்ளாயியும் இவனே பேங்க்கு கூட்டு போய் பேங்க்ல அவனை டெபாசிட் பண்ண வச்சு அதுல 2,000 உனக்கு விசா ப்ராசஸ் பண்ண கவர்மெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி 400 ரூபாய் உனக்கு ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி இருந்திருக்கானுங்க. இதுல அந்த பார்த்திபன்ற பையன் மட்டுமே ஒரு வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு வாரத்துக்கு 6 நாள்னு தினமும் 12ல இருந்து 14 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு $16 வேலை பார்த்திருந்திருக்கான். அவனுக்கு ரூமுக்கே பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கு தான் போவானுங்களாம். மித்த நேரம் ஃபுல்லாவே ஒரு அடிமை மாதிரி அவனுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க இந்த கடையில. இது மட்டும் இல்லாமல் இந்த மணிகண்டன் இந்த 3 பேத்தையுமே தோட்ட வேலையும் பார்க்க வச்சிருந்திருக்கான் காசு கொடுக்காம. மேலும் வேலை பார்க்க வந்தவனுங்க அப்படின்றதுனால அவங்களை ஒரு அடிமை மாதிரி நடத்துறது, அவனுங்க அசிங்கமா திட்டுறது அப்படின்னு சொல்லி மென்டல் பிரஷர் கொடுத்து ஒரு மாதிரி வச்சிருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு கட்டத்தில் இந்த 3 பேரால தாங்க முடியாதனால பார்டர் பெட்ரோலுக்கு சொல்லி அப்புறம் இந்த கேஸ் போன வருடம் மே மாசமே வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா போன மாசம் தாங்க இதுக்கு ஜட்ஜ்மெண்டே கொடுத்தாங்க. வேலை பார்க்க வந்த இந்த 3 பேர்ட்டையும் இவங்க மொத்தமா $44,000 ஆட்டையை போட்டு இருந்திருக்காங்க. சோ இதற்கு ஆக்சுவலா ஜட்ஜ் எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிலே நீ ஆடி போயிருவீங்க. அதாவது இந்த 3 பேர்ட்டையுமே நீ திருடுனா அந்த $44,000 நீ திரும்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 மாதம் ப்ரொபேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த 3 பேருக்கு 90 நாள் தாங்க ஜெயில் தண்டனையே. அந்த 90 நாளும் பாத்தீங்கன்னா தொடர்ந்துலாம் கிடையாதாமா, வீக்கெண்ட் நீ ஜெயிலுக்கு கொண்டு போலாமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் அதையும் எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்களா? உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த 3 பேரும் எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. ஒரு அடிமை மாதிரி வீட்டுல வச்சு அசிங்கமா திட்டி வேலை பார்க்க வச்சு காசு கொடுக்காம எல்லாத்தையும் புடுங்கினவங்களுக்கு இதான் ஜட்ஜ்மெண்ட்.